நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு ரொம்பவே நிறைவான தெய்வீக பதிவுகளை கொடுத்து கொண்டு வருகின்றேன். இன்னைக்கு திங்கட்கிழமை நம்முடைய திருமயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்காக ரொம்ப அழகான ஒரு திருக்கோயில் கும்பாபிஷேகம் இனிதே நிறைவு பெற்றது. காஞ்சிபுரத்தில் இருந்து உலகம் முழுக்க அருள் பாலிக்கும் மகான் இன்றிலிருந்து மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து 1 நிமிடம் நடந்தால் போதும், ரொம்ப பக்கத்துலதான். இங்கே ஒரு அழகான திருக்கோயில் கொண்டிருக்கின்றார். கிழக்கு வீதி, அதாவது கிழக்கு மாட வீதியின் தேர் வீதி ஒன்று உண்டு. அதன் வழியாகவும் வரலாம், இல்ல கபாலீஸ்வரர் திருக்கோயில் வழியாகவும் வரலாம். ரொம்பவே ஒரு அழகான திருக்கோயில். யாரெல்லாம் சென்னை வாசிகளோ, யாருக்கெல்லாம் சென்னை வர வாய்ப்பு இருக்கோ, கண்டிப்பா இந்த மகா பெரியவருடைய திருக்கோயிலுக்கு வந்து மகா பெரியவருடைய பரிபூரண ஆசியை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இன்றைய பதிவு என்னன்னு பார்க்கலாம். நம்ம முகத்தை பார்த்தாலே சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும், என்ன ஒரு மகாலட்சுமிய பார்த்தா மாதிரி இருக்கு, அப்படியே அம்பாளை பார்த்தா மாதிரி இருக்கு, என்னவோ வருத்தம். ஆனா அவங்க முகத்தை பார்த்த உடனே அந்த வருத்தமே போயிடுச்சு, அப்படி ஒரு தெய்வ கலை பொருந்திய முகம் அப்படின்னு சிலர் முகத்தை பார்த்தாலே சொல்லுவோம். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நாகரிகமான ரொம்ப ஆடம்பரமான வீடுகள்ல இருக்கும். சில பேர் வீடுக்கு போகும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சிலர் இல்லத்திற்கு போகும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா தெய்வீக அம்சம் பொருந்தியதா இருக்கும். ஆடம்பரம் இருக்கிற வீடுகள் நிறைய இருக்கும். ஆனா சிலர் இல்லத்துக்கு போகும் பொழுது அங்க பூஜை அறையில் ரொம்ப அழகா அம்பாள அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா தெய்வீக திருவுருவ படங்கள் அல்லது சிலைகள், இதெல்லாம் சிலர் இல்லங்கள்ல ரொம்பவே இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையும் தருவாயிலிருந்து, அவங்க வீட்டுல இருந்து நாங்க போயிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஒரு மனம் கமழும் இல்லமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லத்துல கேள்வியே கேட்க வேண்டாம், மகாலட்சுமி வாசம் என்பது கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற இன்றைய பதிவு மகா பெரியவர் அருளி செய்த நமக்கான மிக பெரிய ஒரு தீர்வு. எதற்கு என்றால், நம்முடைய குடும்பத்தில் நாம் ஆகட்டும், நம்முடைய கணவர், பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள், ஏன்னா இன்னைக்கு காலம் கருதி குழந்தைகள்லாம் வெளிநாட்டிற்கு போய் வேலை செய்யற வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்ப யாருமே நம்முடைய குடும்பத்தில் பசி, உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழி மகா பெரியவர் நமக்கு சொல்லி இருக்கார். அததான் அடியேன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். பணவளம் எங்க கிட்ட இருக்கே, எங்களுக்கு எதுக்கு ஒருவேளை உணவு தட்டுப்பாடு வருமா? இறைவன் நினைத்தால்தான் அந்த ஒரு கவளம் உணவு கூட நம்ம கிட்ட வரும். நீங்க நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க, காலையில இருந்து வேலை, தலைமை பொறுப்பு, சாப்பிட கூட நேரம் இல்லை. அப்ப இறைவன் அருள் இருந்தால்தான் நமக்கு உணவு என்பது வரும். வெளிநாட்டுக்கு போறாங்க குழந்தைங்க, ஏதோ ஒரு பெரிய மழை, இல்ல 2 நாள் இயற்கை இடர்பாடு, உணவு கூட கிடைக்காம போகலாம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு உணவு தட்டுப்பாடும் இல்லாமல், பசி என்பது நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்துக்குமே இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம். நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு விஷயத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியோ அல்லது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, குறிப்பா பெண் குழந்தை செய்ய வேண்டும் என்று மகான் அவர்கள் சொல்லியிருக்கார். சில விஷயங்கள் நம்முடைய முன்னோர்களும் சான்றோர்களும் ஞானியர்களும் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன சொல்றார்? எவ்வளவு பெரிய பணவசதி இருந்தாலும், வீட்டிற்காக பணிப்பெண்கள் நம்ம அமர்த்தி இருந்தாலும், வீட்டு வாசலுக்கு தண்ணீர் தெளிப்பது என்பது நம்முடைய கடமையும். முன்னாடி எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுக்கு மாடி, பிளாட் கல்ச்சர். அதுல பாத்தீங்கன்னா நமக்குன்னு பெரிய கேட் வச்ச ஒரு வெளி வாசலுக்கு வரணுமான அவசியம் இல்லை. நம்முடைய இல்லம் அகம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாட் எதிர்க்க பிளாட் இருக்கும், பக்கத்துல இருக்கலாம், அல்லது நமக்கான ஒரு பிளாட் நம்முடைய நுழைவாயில் இருக்கு இல்லையா, கதவு, அந்த வாசல்ல மட்டும் சின்னதா நீரை தெளித்து சுத்தப்படுத்தி
அரிசி மாவு கோலம் போடுவதை இல்லத்து பெண்கள் வழக்கமாக கொள்ள வேண்டும். நான் இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறோம், தவறானா தினமும் கோலம் போட நேரம் இருக்காதுன்னு ஒட்டுறோம். சில இடங்கள்ல யாரும் அசுத்தப்படுத்த கூடாது என்பதற்காக ஒட்டலாம். ஆனா வீட்டு வாசல்ல கோலமாவுன்னு விக்கிறாங்க இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுண்ணாம்போ இல்ல வேற ஏதாவது அருந்த அல்லது சாப்பிடக்கூடாத விஷயங்களை கலப்பாங்க. அதனால நம்முடைய அந்த முகப்பு கதவு வாசல்ல அரிசி மாவு, குறிப்பா பச்சை அரிசி மாவு, அதை வைத்து கொண்டு அழகா அந்த இடத்துல கொஞ்சம் நீரை தெளித்து, ஒரு சின்ன ஸ்டார் கோலம் தான் தெரியுமா, பரவாயில்ல, அதை நம்முடைய கரத்தால் நாம் போட வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வீதிகள்ல போடுவோம். அப்ப குருவி கூட வந்து அந்த அரிசி மாவை சாப்பிடும். குருவி சாப்பிடும், பசுக்கள் அப்படியே நடந்து போகும் பொழுது அரிசி மாவை சாப்பிடுற அந்த காட்சிகளை பார்த்திருப்போம். ஆடு சாப்பிடுறத பார்த்திருப்போம். அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிடுறத, வண்டு, எறும்பு இதெல்லாம் சாப்பிடுற அந்த காட்சியை பார்த்திருப்போம். நம்முடைய அடுக்கு மாடி, அந்த ஒரு நம்முடைய பிளாட், நம்முடைய வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா பசு, ஆடு இதெல்லாம் வர முடியாது. ஆனா எறும்பு வந்து சாப்பிடும் இல்லையா, சின்னதா கண்ணுக்கே தெரியாத பூச்சிகள் வந்து சாப்பிடும். மகா பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இது சத்தியமான வாக்கு. ஒரு எறும்பு, ஒரே ஒரு எறும்பு, நான் சொல்றது, ஒரு எறும்பு சாப்பிட்டு அதனுடைய குடும்பத்துக்கு எடுத்துன்னு போய் அந்த அரிசி மாவு, பச்சை அரிசி மாவை கொடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கே நீங்கள் பசியால் அவதிப்பட வேண்டும் என்ற ஒரு வினை இருந்தாலும் அந்த தலையெழுத்தே மாத்திடுமோ. பாரதியார் கூட சொல்வார் இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். நாளைய தினம் தைப்பூசம், ஏற்கனவே தைப்பூசம் பற்றிய பதிவை நாம் பார்த்திருக்கோம். தைப்பூசம்னு சொல்லும் பொழுது எந்த அளவு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நமக்கு ஞாபகத்துக்கு வராரோ, அதே அளவு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அவரும் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். தைப்பூசம் அவருக்கும் உணவு கொடுப்பது. மற்ற விஷயங்கள்ல கேள்வி கேட்கலாமா, உணவுன்னு வரும் பொழுது எந்த ஒரு உயிராக இருந்தாலும், மனிதர்கள் மிருகங்கள்னு அவர் பார்க்கல, ஜீவ காருண்யம்னு தான் சொல்றார், ஜீவன் தான் பார்க்கிறார். அதனால எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுப்பது சால சிறந்தது. அதனால் அடியேனுடைய விண்ணப்பம், மகா சுவாமிகள் சொன்னது என்னவென்றால், எறும்பு சாப்பிட வேண்டும். இப்ப நித்தியம் நீங்க அன்னதானம் பண்ணுங்கன்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு அந்த அளவு பொருள் வேண்டும், இன்னொன்று அதற்கான நேரம் வேண்டும் இல்லையா. எனக்கு ஆசையா இருக்கலாம், என்கிட்ட லட்சமா பணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை தினமும் பண்றதுக்கான நேரம் இருக்குமானா இருக்காது. ஆனா மாதத்தில் 2 முறை கோயிலில் அன்னதானத்திற்கு பணம் கொடுத்திருப்போம், இல்ல வேற எங்கேயாவது நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஆனா தினமும் பண்ண முடியுமா? ஒரு சிலர் இன்றும் செய்கிறார்கள். அப்படி ஒரு மகானுபாவர்களும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனால் என்னால் தினமுமே பண்ண முடியல. ஆனால் நித்தியம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பச்சை அரிசி மா கோலம், எனக்கு பெருசா டிசைன் தெரியாது, ஒரு சின்னதா ஷட்கோணம்னு சொல்லக்கூடிய ஸ்டார், இல்ல ஒரு 3 புள்ளி கோலம், அந்த வெறும் பச்சரிசி மாவுல நான் போடும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 100 எறும்பாவது சாப்பிடும் பொழுது அன்னதானம் செய்த புண்ணியம் வரும். யாருக்கு பண்றோம்னு கடவுளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நம்ம தான் அன்னதானம்னா ஒரு மனிதர்களுக்கு பண்றதுதான் அன்னதானம் நினைக்கிறோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. ஜீவாத்மானா எறும்பு, மாடு, ஆடு, பறவை எதுவா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவன். அப்படி ஜீவாத்மாக்களுக்கு உணவு கொடுக்கும் இந்த தன்மையை தினம் தினம் பண்ணிடும். காலையும் மாலையும் நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு அழகா ஒரு சின்னதா கோலம் போடும் பொழுது காலையில ஒரு 50 எறும்பு, சாயந்தரம் ஒரு 50 எறும்பு, குறைஞ்சபட்சம் சொல்றேன், ஒரு 5-6 எறும்பு குடும்பம் பயன் பெற்றால் கூட, பசி தீர்ந்தால் கூட நமக்கான பசி என்பதே இருக்காது. அது மட்டுமல்ல, நமக்கு பசி இருக்கக்கூடாது என்றால் செல்வ வளமும் இருக்கணும். செல்வ வளம் இருந்தால்தான் சாப்பிட முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் சாப்பிட முடியும். ஒரு சமயம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், இன்னொரு சமயத்துல நீரிழிவு நோய் வந்து டாக்டர் நீங்க ரைஸே சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப ஆரோக்கியம் வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகரையே ரிவர்ஸ் பண்ணலான்றாங்க. அப்ப அந்த ஆரோக்கியத்தை மேற்கொள்வதற்கும் எனக்கான நேரம் இருக்கணும் இல்லையா. எனக்கான நேரமே நல்லா இல்லைன்னா அந்த ஆரோக்கியத்தை கூட பின்பற்ற என்னால முடியாது, வாக்கிங் கூட போக முடியாது. அப்ப நம் இல்லத்தில் செல்வ வளமும் ஆரோக்கிய வளமும் இருந்தால் நமக்கு எப்பவுமே உணவு சாப்பிட முடியும்.
எப்போ லக்ஷ்மி கடாட்சம்னு இருந்தா என்ன? லக்ஷ்மினா பணம் மட்டுமானா கிடையாதான். எல்லா சம்பத்துக்கள், எல்லா அருளும் இருப்பதுதான் லக்ஷ்மி கடாட்சம். அப்படி மகாலட்சுமியானவள் நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருந்தால் செல்வ வளம், உடல் நலம், அதிலும் வளம், வீட்டில் மகிழ்ச்சி, ஆனந்தம்னு இருக்கும். அதற்கு நித்திய அன்னதானமாக எறும்புகளாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் நாம் உயிர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம் அப்படின்ற அந்த சிந்தனை வளர்வதற்கு மகா பெரியவர் சொன்னதுன்னு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா சாதாரணமான விஷயம். நம்முடைய தின அலுவல்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தாத ஒரு விஷயத்த கொடுக்கிறது தான் ஞானிகளுடைய பெரிய உயர்ந்த எண்ணமாக இருந்திருக்கிறது. ஏன்னா பெரிய விஷயமா தினமும் கோயிலுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க 1/2 மணி நேரம்னா நேரம் இல்லைன்னு சொல்லிடும். சரி இங்க இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் குடும்பமாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். மகா பெரியவரை ரொம்பவே ஸ்ரத்தையோட பூஜிக்கிறார்கள். அவர்களாலையும் வீட்டுல பச்சரிசி வச்சு ஒரு சின்னதா மிக்சியில அரைச்சா கூட பச்சரிசி மாவை ரெடி பண்ண முடியும் இல்லையா? அப்படி அவர்களும் அங்கே பச்சை அரிசி மாவு கோலம் போடும் பொழுது எந்த உயிராவது அதனால் பயன் பெற்றால், அதனுடைய குடும்பம் நலம் பெற்றால், சத்தியமாக நம்முடைய சுவாமிகள் சொல்வது போல நம்முடைய குடும்பமும் நலம் பெறும். நம்முடைய இல்லம் இவ்வளவு அன்னதானம் கொடுத்தா லக்ஷ்மிக்கே தோணாதா? இவ்வளவு அன்னதானம் கொடுக்கிறவங்கள நம்ம வளமாக வாழ வைக்க வேண்டும். அதனால் நம்முடைய இல்லமும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு என்றும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாராவது போனா சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போங்களேன், அப்படியே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். தெய்வ தன்மை பொருந்திய இல்லமாக இருக்கும். அதுதானே பெரிய விஷயம். நம்ம வீட்டுல விலை உயர்ந்த ஏசி, சோஃபா இருக்கலாம், தவறே இல்லை. ஆனா அது இருக்குன்னு சொல்றதா பெரிய விஷயம். நிரந்தரமாக மகாலட்சுமி கடாட்சத்தோடு அந்த இல்லம் இருக்கும். குடும்பமாக, வம்சமாக வளமாக இருக்கிறார்கள், இருப்பார்கள்னு ஒருத்தரை சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஆசிர்வாதம் நம்முடைய இல்லத்தில் இருக்கும். அதனால் மகா பெரியவர் சொன்ன இந்த எளிமையான பச்சை அரிசிமா கோலம் நமக்கான பசி பஞ்சத்தை போக்கும், வளத்தை கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை நம்முடைய இல்லத்தில் நித்தியமாக கொடுக்கும். அதனால நாம் அனைவரும் இந்த ஒரு முறையை பின்பற்றி வளமாக நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.